ஃபங்கஸ்னா என்ன? ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? ஏன் ஃபங்கஸ் வருது? வணக்கம், நான் எம்ஏ கேமரா சர்வீஸ்லேருந்து தினேஷ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேருந்து நிறைய மெசேஜ், ஃபோன் கால்ஸ் வருது. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதில் வந்து லென்ஸில் வந்து நிறைய ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுது. அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்லணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறைய பேர். அதுக்கு தான் இந்த வீடியோ. உங்கள் லென்ஸில் வந்து ஸ்பைடர் மாதிரியோ இல்லை வந்து ஸ்மோக்கியாக இருக்க மாதிரி படம் வந்தாலோ இல்லை அழுக்காக இருந்தாலோ டாட்ஸ் இருந்தாலோ அது ஃபங்கஸாக கூட இருக்கலாம். இப்போ ஃபங்கஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான பூஞ்சை. இது வந்து அதிகமாக கூலிங்காக இருக்க இடத்துலையும் அதிகமாக இருக்க வெப்பம் இருக்க இடத்துலையும் லென்ஸு நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபங்கஸ்னால் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, முதல்ல வந்து ஃபோட்டோ கிளாரிட்டி கம்மியாகும். இன்னும் புகை அடித்த மாதிரி வரும் படம். ஒரு லேயர் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லேயர் புகை போட்ட மாதிரி வரும் லேயரு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லென்ஸ் அதை பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா லென்ஸு அந்த கோட்டிங்கும் போயிடும். அது லென்ஸ் அப்புறமா மாத்திர மாதிரி தான் இருக்கும். அதை க்ளீன் பண்ண முடியாது. ஃபங்கஸ் ஏன் வருதுன்னா, முதல்ல மழை காலங்காலத்தில் இது சீக்கிரமாக ஃபார்ம் ஆகும். அது இல்லாமல் பேக்கில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் பேக்லேயே வச்சுருந்தாலும் வரும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் சீக்கிரமாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபங்கஸ் வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம்? நம்ம லென்ஸை வந்து ட்ரையான பிளேஸில் வைக்கணும். முதல் பாயிண்ட்டு. சிலிக்கா ஜெல் வந்து எப்பவும் பேக்கில் வச்சுக்கோங்க. அதை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இது ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டியதுன்னா, மார்னிங் சன்லைட்டில் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ வைங்க, போதுமானது. நாலாவது பாயிண்ட்டு, ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் பேக்லேயே கேமரா வச்சுருந்தீங்கன்னா அப்படி வைக்காதீங்க, வெளியே எடுத்து வைங்க. நாலாவது பாயிண்ட்டு, நீங்கள் ரொம்ப நாள் கேமரா யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை பேக்லேயே வச்சுருக்காதீங்க, அதை எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ணுங்கள். அஞ்சாவது பாயிண்ட்டு, நீங்கள் ரெகுலராக கேமரா யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. ஆல்ரெடி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா நீங்களே க்ளீன் பண்ணணுன்னு பண்ணாதீங்க. பக்கத்தில் இருக்க சர்வீஸ் சென்டர் வந்து பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். எம்ஏ கேமரா சர்வீஸ், தினேஷ்.